அண்ணா அண்ணா நான் என் தங்கச்சி தேடி வந்தேண்ணா. இவன் தானே இன்னைக்கு நக்கலா பேசுறான். ஓடி பண்ணோம். ஆஹா ஆஹா அண்ணா அண்ணா நான் தெரியாம வந்துட்டேன். போயிடறேன் நான் ஒரு நிமிஷம்ண்ணா. ஓடி செருப்பா நான் அடிச்சுட்டானோ குமார்லாமா. டேய் தகப்பா, உன்கிட்ட ஒரு சாக்லேட் கேட்டு குத்தமாடா. ஏன்டா இது உட்கார வச்ச? ஏதோ என்னை விட்டுருக்கா, என்ன பில் போடாதா? என்னங்க பேக்கலாம் முட்டைங்க. டேய் தகப்பா, நீ யாருடா வித்த நீ? டேய் வீட்டுக்கு வர உன்னை அம்மாட்டிய சொல்றேன். உப்பு பிரியாணி செய்ய ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஐயோ டேய், உப்பு தின்னா தண்ணி கூடி தப்பு செஞ்ச தலையில நின்று பிரியாணி சும்மாவாடா சொல்லிடுறாங்க. உன்னை நீ என்ன பண்றன்னு மட்டும் பாரு. நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். மத்த எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஐயோ இந்த தருமான் தெரியலையே. சரி கேட்டு பாப்போம். ஏக்கோ இதுல நல்ல முட்டையா கொடுக்க வந்து காசு தரேன். ஏப்பா வரையில காசு எடுத்து தந்துருக்கலாம்ல. ஆனா அதையே கேட்கிற. என் ஓனர் போட்டு படுத்தி எடுக்கிறாக்கா. நல்ல முட்டையா இருந்தானே காசு தருவாளாம். இன்னொரு முட்டையை வைக்கா. சரி தம்பி, இந்த அதுல 2 முட்டை இருக்கு. வரும்போது சீக்கிரமா காசு கொண்டாந்து கொடுப்பா. ஏக்கா அதெல்லாம் தம்பி கன் மாதிரி காசு கொண்டு வருவேன், கவலையே படாத. ஆனா அவதான் என்ன சொல்ல போறாளோ தெரியல. இதத்தே நாய் போலப்பும் என் போல. சரிக்கா வரேன்க்கா. ஏ ரோசி ஓடி போலாம். அப்பப்பப்பப்பா என்ன வெயில். அம்மா ஓனர் அம்மா, இந்த முட்டை நல்ல முட்டையான்னு பார்த்து காசு கொடுத்தீங்கன்னா கொண்டு கொடுத்து வந்துருவேன். அந்த கூட எடுத்துக்க, அங்கே காசு எடுத்துக்க. நல்ல முட்டையா இருந்துச்சு இன்னொரு முட்டையை சேர்த்து வாங்கிட்டு வந்துருவோம். எந்த கூட? அந்த கூட எடுத்துக்கடா. இவங்கிட்ட வேலை பாக்குறதுக்கு சும்மா வேர்ந்துடலாம் போல. குடுக்கற சம்பளத்துக்கு என்ன வேலை வந்துடும் தெரியாம சும்மா அலைய விடுறாய் அந்த பொம்பளை.